அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம சமூகத்தில் பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எது நிஜமான சுன்னத்? வெறும் தாடி வைக்கிறதும் நல்ல ஆடைகளை அணிகிறதும் மட்டும்தான் சுன்னத்தா? இல்லைங்க, நம்ம மனைவி கிட்ட நம்ம நடந்துக்கிற முறையிலையும் ஏகப்பட்ட சுன்னத்துகள் இருக்குது. ஒரு கணவன் தன் மனைவியை எப்படி நடத்தணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காட்டிய சில அழகான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் விஷயம், ஒரு ஏழை வீட்டு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு முறையான மகர் கொடுத்து கௌரவமாக கல்யாணம் பண்ணிக்கிறது ரசூலுல்லாஹ் காட்டிய அழகான சுன்னத். இரண்டாவதாக, வயதில் மூத்தவராக இருந்தாலும் சரி, இளையவராக இருந்தாலும் சரி, கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கோ அல்லது விவாகரத்தான ஒரு பெண்ணுக்கோ அவங்க கடன்களை ஏற்றுக்கிட்டு மறுவாழ்வு கொடுத்து கல்யாணம் பண்ணுறதும் மிகச்சிறந்த சுன்னத். மூன்றாவதா, ஒரு ஆணுக்கு பருவம் வந்துட்டா அவரோட ஒழுக்கத்தை பேண திருமணம் செய்கிறது கட்டாய சுன்னத். தாமதிக்காமல் முடிவிடுங்க. நாலாவதா, வெளியில் மட்டும் ஹீரோவாக இருந்த போதாதுங்க, வீட்டுக்குள்ளே வந்து மனைவிக்கு வேலையில் உதவி செய்யணும். அது ரசூலுல்லாஹ் செஞ்ச சுன்னத். ஐந்தாவதா, ரசூலுல்லாஹ் அவங்க மனைவிகளோட எவ்வளவு அந்யோன்யமாக இருந்தாங்க தெரியுமா? மாதவிடாய் காலத்தில் மனைவி மடியில் தலை வச்சு தூங்குறதும், மனைவி கடித்த ரொட்டி துண்டை அதே இடத்துல வச்சு சாப்பிட்றதும், மனைவியோடு சேர்ந்து குளிக்கிறது, அவங்கள ஆசையாக பார்க்கறது, இதெல்லாம் வெறும் காதல் இல்லை, இதுவும் ஒரு சுன்னத்து தான். ஆறாவதா, அன்பை வெளிப்படுத்த உங்கள் கையால் மனைவிக்கு ஊட்டி விடுங்க. நீங்கள் தர்மம் செய்ய நினச்சா முதல்ல உங்கள் குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஏழாவதா, மரியாதை அளித்து மனைவி கிட்ட அன்பு காட்டுங்க. மனைவி கிட்ட அன்பு காட்டுறது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்துறதும் ஒரு சுன்னத்து தான். எட்டாவதா, மனைவியை கன்னத்தில் அடிக்கிறதையோ அவங்க பேரை கெடுக்கிறதையோ ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் பிடிக்கலையா, அவங்கக்கிட்ட இருக்கிற வேறு ஒரு நல்ல குணத்தை பார்த்து திருப்தி அடைஞ்சுக்கோங்க. ஒன்பதாவதா, சின்ன சின்ன தப்பு செய்கிறது மனுஷனோட இயல்பு தான். மனைவி செய்கிற தவறுகளை பெருசு பண்ணாமல் மன்னிச்சு ஏற்றுக்கிறதும் ஒரு சுன்னத்து தான். பத்தாவதா, உங்கள் இல்லற வாழ்க்கையில் அவங்கள நீங்கள் திருப்தியோடு வச்சுக்கிறதும் ஒரு சுன்னத்து தான். பதினோராவதா, மனைவியோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். அவங்க சோகமாக இருக்கும்போது அவங்கள அரவணைச்சு ஆறுதல் படுத்துறதும் ஒரு கணவனோட சுன்னத்து தான். பன்னெண்டாவதா, கூட்டு நோன்பு வைக்கிறதும், மனைவி கைகளால் ஏழைகளுக்கு ஜக்காத் கொடுக்க வைக்கிறதும், இதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் பரக்கத்தை உண்டாக்கும், இதுவும் ஒரு சுன்னத்து தான். பதிமூன்றாவதாக, தன் மனைவியை ரசூலுல்லாஹ் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? ஆயிஷா அலி அவர்களை ஆயிஷ்னு செல்லமாக கூப்பிடுவாங்களாம். நீங்களும் உங்கள் மனைவிக்கு ஒரு செல்ல பெயர் வச்சு கூப்பிடுங்க, இது கூட ஒரு சுன்னத்து தான். 14ஆவதா, இது ரொம்ப முக்கியம், மனைவியோட குறைகளையோ அவங்க தனிப்பட்ட விஷயங்களையோ உங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாமல் அவங்க கண்ணியத்தை காப்பாற்றுறதும் ஒரு சுன்னத்து தான். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி, உங்களில் சிறந்தவர் யாரென்றால் தன் மனைவியிடம் சிறந்தவராக நடப்பதே. இஸ்லாம் காதலை தடுக்கல, முறையான இடத்துல காட்ட சொல்லுது. இந்த 14 விஷயங்களையும் கடைப்பிடிச்சா உங்கள் வீடு சொர்க்கமாக மாறும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து கவனித்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.